صلاة وتسليم وأزكى تحيتي على مشبع الجم الغفير من الكرسي مكلم ظبي والبعير وضبه ومعذب ملح بالبساق بجبه فأعظم به من مرشد ومنبه صبور عن الدنيا منيب لربه بتكليمه في حضرة القدس مختص. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மோஜிசாத் என்ற அற்புதங்களில் உள்ள இந்த வித்ரியா ஷரீஃபிலிருந்து 14வது நாளான இன்றைய தினம் வித்ரியா ஷரீஃபிலே பாடுகிறார்கள், முக்கல்லிமி லபியின் வல் பஈரி வலப்பிஹி. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் லபி மான் பேசியிருக்கிறது, வல் பஈர் ஒட்டகம் பேசியிருக்கிறது, வலப்பிஹி உடும்பும் பேசியிருக்கிறது. உப்பு தண்ணீராக இருந்த அந்த கிணறு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ் நீரை உமிழ்ந்ததினால், அவருடைய எச்சிலை அவர்கள் அதிலே உமிழ்ந்ததினால் அந்த உப்பு தண்ணி கிணறு மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது என்கிறார்கள். இன்னும் நேர்வழியின் பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதில், அவர்கள் அதன் பக்கம் மக்களை உணர்வு ஊட்டுவதில் அதனுடைய வலுப்பத்துடைய புதுமைதான் என்ன என்றும் பாடுகிறார்கள். சபூரின் அணி துன்யா முனீபி லிரப்பிஹி. துன்யாவுடைய விஷயத்தில் அவர்கள் மிகுந்த பொறுமைசாலியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது துன்யாவுடைய ஆசையே இல்லாமல் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பிதக்லீமிஹி பி ஹதுரத்தில் குதுசி முக்தஸ்ஸி. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடன் நேரடியாக, அவர்களை அல்லாஹ்வை பார்த்து நேரடியாக பேசக்கூடியவர்கள். அது அவர்களுக்கு மட்டுமே சொந்தமாக்கப்பட்டது என்பதை குறித்தும் அவர்கள் சொல்கிறார்கள். இனி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் மான் பேசியது என்று சொன்னால், ஒரு நாள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில், ஒரு இடத்தில் அவர்கள் களைப்பாறுவதற்காக உட்கார்ந்திருந்த நேரத்தில், யார் ரசூலல்லாஹ் என்று 3 தடவை யாரோ அழைப்பது போன்ற ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு மான் கெட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் மான் அங்கே கெட்டப்பட்டிருந்தது. அந்த மானுக்கு பக்கத்தில் ஒரு வேடன் அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்ப நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மானிடம் பேசுகிறார்கள். எதற்காக நீ என்னை அழைத்தாய் என்று கேட்ட பொழுது அந்த மானும் பேசுகிறதே, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த வேடன் என்னை அழைத்து வந்து இங்கே என்னை கட்டி வைத்திருக்கிறான். எனக்கு 2 சின்ன குட்டிகள் இருக்கிறது. அவை மலை அடிவாரத்தில் இருக்கிறது. பசியோடு இருக்கக்கூடிய அதற்கு நான் பால் கொடுக்க வேண்டும். எனவே என்னை அவிழ்த்து விடுங்கள். நான் போய் பால் கொடுத்து விட்டு வருகிறேன். அப்படி நான் வராமல் போய்விட்டால், நான் தங்களை ஏமாத்துவதாக நான் இங்கே வராமல் போய்விட்டால் நான் ஒரு கைசேதமடைந்தவனாக ஆகிவிடுவேன். தங்களுடைய பெயர் சொல்லப்பட்டும் செலவாத்து சொல்லாமல் இருப்பவனுக்கு என்ன கை சேதமோ அதை விட ஒரு பெரிய கை சேதம் உள்ளவனாக நான் ஆகிவிடுவேன் என்று சொல்லி அந்த மான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த மானை அப்படியே அவிழ்த்து விடுகிறார்கள். அந்த மான் போகின்ற பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமா சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து தன்னுடைய குட்டிகளை பார்க்க சென்று குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறது. பால் கொடுத்து முடித்து விட்டதுக்கு பின்னால் அந்த மான் குட்டிகள் தன்னுடைய தாய்மானை பார்த்து சொல்கிறது, நீ அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வாக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறாய். எங்களுக்கு பால் கொடுத்து விட்டு திரும்ப வருவதாக. நீ அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் திரும்ப போகாமல் இருந்தால் இனிமேல் உன்னுடைய தாய்ப்பால் எங்களுக்கு ஹராம் என்று சொல்லி அந்த 2 குட்டிகளும் தாய்மானிடத்தில் சொன்னது. பிறகு அந்த தாய்மான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்துக்கே வந்து விட்டது. அதை அவர்கள் கட்டி வைத்தார்கள். அந்த நேரத்தில் அந்த வேடன் முழித்துக் கொள்கிறார். தூக்கத்திலிருந்து முழித்த பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூலே, தாங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை என்று கேட்ட பொழுது, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. இந்த மானை நீங்கள் அவிழ்த்து விட வேண்டும். அதை கட்டவிழ்த்து விட வேண்டும். அது அதனுடைய குட்டிகளோடு போய் சேர்ந்து கொள்ளட்டும் என்று சொன்ன பொழுது அந்த அரபியும் என்ன செய்கிறார், காட்டரபி அந்த வேடர் அதை அவிழ்த்து விடுகிறார். அவிழ்த்து விட்டு
அந்த மான் அங்கிருந்து போகும் பொழுது மறுபடியும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்வதை பார்த்து அந்த வேடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி மான் களிமா சொன்னது, மான் அவர்களோடு பேசியது என்பதைத்தான் இங்கு குறித்து காட்டுகிறார்கள். அதே போல ஒட்டகமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது. ஒரு மனிதருக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. அதை இன்னொரு மனிதர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், இது என்னுடைய ஒட்டகம், இது இவர் திருடி கொண்டு விட்டார் என்று அந்த மனிதன் மீது பழி போடுகிறார். அப்ப அந்த ஒட்டகமே பேசியது யார சொல்லலாம், நான் இவருக்கு சொந்தமானதல்ல, இவர் பழி போடுகிறார், அவர் என்னை திருடவில்லை, நான் அவருக்கு சொந்தமான ஒட்டகம் தான் என்று சொல்லி அந்த ஒட்டகமே என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்லுகிறது. அதே போல லப்பு என்று சொன்னால் என்னது, உடும்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது. ஒரு காட்டரபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க யாருன்னு கேட்ட பொழுது, நான் அல்லாஹுடைய ரசூல், நான் அல்லாஹுடைய நபி என்றார்கள். நான் உங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு உங்களிடத்தில் பேச வேண்டும், அப்படி பேசினால் நான் உங்களை ஈமான் கொள்வேன் என்று சொன்ன பொழுது அந்த உடம்பிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்கிறார்கள். அந்த உடம்பு சொல்கிறது, வானத்திலே யாருடைய அர்ஷும், பூமியிலே யாருடைய அரசும், சுவர்க்கத்திலே யாருடைய ரஹமத்தும், நரகத்திலே யாருடைய வேதனையும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ரப்பை நான் வணங்குகிறேன், அல்லாஹுவை வணங்குகிறேன் என்றது அந்த உடம்பு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிடம் மீண்டும் கேட்கிறார்கள், நான் யாரு என்று கேட்ட பொழுது, நீங்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறீர்கள் நாயகம் என்று சொல்லி கலிமா சொன்னது. அதை கேட்டவுடன் அந்த காட்டரபி உடனே அந்த இடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல உப்பு தண்ணீராக மாறிய ஒரு கிணறிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை உமிழ்கிறார்கள். பரக்கத்தான அவருடைய எச்சில் எங்களுடைய எச்சிலை போன்று மோசமானதல்ல, நஜீஸானதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரக்கத்தான அவருடைய உமிழ் நீரை வாயிலிருந்து உமிழ்கிறார்கள். அந்த கிணற்றுடைய உப்பு தண்ணீர் அப்படியே மதுரமான நல்ல இனிப்பான தண்ணீராக மாறியது என்பதையும் இவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எதெல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அதெல்லாம் பரக்கத்துரியதாக மாறுகிறது. எல்லா நபிமார்களும் அப்படித்தான். நபிமார்கள் எல்லாம் அவர்களோடு எந்த பொருள் எல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அதெல்லாம் பரக்கத்துரியதாக மாறுகிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உமிழ் நீரை கொண்டு அந்த கிணற்றுடைய தண்ணீர் என்னவாக மாறிவிட்டது, பரக்கத்துக்குரியதாக மாறிவிட்டது. இன்னும் இதே போன்று நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல் பேசியது, இன்னும் எத்தனையோ ஒட்டகங்கள் பேசியது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அவர்களுடன் பேசிய விலங்குகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இது போன்ற இன்னும் பல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து கண்டு வாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து நல்ல சாலிகான மக்களாக எங்களை கபூல் செய்து கொள்வானாக. இந்த ரமலானுடைய மாதம் எங்களுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லக்கூடியதாக ஆகட்டும் என்று சொல்லி துஆ செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.